கோல்டுன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பியூரிட்டிஸ் இருக்குது. கஸ்டமர் கேட்கலாம், சார் நான் வச்சிருக்கேன் என்ன பியூரிட்டின்னு சொல்லிட்டு. பழைய தங்கம் யூஸ் பண்ண கையில் வச்சுருந்தாங்க கூட நம்ம வாங்கிப்போம் சார். ஓகே. பேங்க்கில் ப்ளெச் பண்ணியிருந்தாலும் நம்ம போய் மீட்டு அதுக்கான காசை நம்ம கொடுப்போம். முழுக போகுதுன்றதுனால. ஆமாம், முழுக போகுதுன்றதுனால சேம் டைம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ளெச் பண்ண கோல்டு வேற ஒரு பேங்க்கில் நீங்கள் மறுபடியும் ப்ளெச் பண்ணோம்னா நம்ம பண்ணிக்கலாம் சார். ப்ராஃபிட்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்மளோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு நகையெல்லாம் வாங்கிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு வந்து இன்னைக்கு ரேட்டோட எனக்கே வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா புது ரேட்டு பண்ணுறதுக்கு இன்னைக்கு ரேட்டு நான் சொல்லிட்டு உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் இல்லை சார் இதில் போச்சு சார் அதில் போச்சுன்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மழுப்பாமல் சில பேர் டோர் ஸ்டெப்பும் நம்ம போய் பண்ணிக்கலாம் சார். வீட்டுக்கும் வந்து வீட்டுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். வெயிட் மிஷின் எல்லாமே நம்ம கொண்டு வந்துடுவோம். இப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம வந்து சேல் பண்ணாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு. ஆமாங்க சார். இப்போ நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? நீங்கள் கேஷாக வாங்கும்போது எல்லா வெண்டாஸும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருள் மாற்றி பொருள் வாங்குறாங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு கோல்டு நீங்கள் உருக்கிட்டு நீங்கள் புதுசாக பண்ணிட்டாலே அது புது கோல்டு தான். புரியுது. அதனால நம்ம பழைய கோல்டு வாங்குறோம் அதை அப்படியே மெரு போட்டு கொடுத்துருவோம் அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட ஒரு தடவை நகையை விற்றுட்டோம், விற்ற பிறகு மறுபடியும் வாங்க முடியாதா சார்? அதாவது நீங்கள் வந்துட்டு விற்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமே நாங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ட்ரஸ்ட் இஷ்யூன்றது கண்டிப்பாக வரும் சார், யாராக இருந்தாலும் வரும். ஏன்னா பொருள் தங்கம் காசு எங்கே இருந்தாலும் டவுட் யாருக்காக இருந்தாலும் வரும். கண்டிப்பாக. ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ் கோல்டை அணுகவும். 7200040619. ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்ஸ் கோல்ட் அண்ட் சில்வர் ஃபவுண்டர் ஜீவா அவர்கள் தான் நம்ம கூட இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். ஓகே. எக்ஸ் கோல்ட் அண்ட் சில்வர் நேமே புதுசாக இருக்கே, என்ன உங்கள் பிஸ்னஸ் பற்றி? ஒன்றும் இல்லைங்க சார். எக்ஸ் கோல்டுன்றது வந்து பழைய தங்கம் வாங்குறது சார். எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம பழைசு தான் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸ்சேஞ்சில் அந்த இருக்க எக்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு எக்ஸ் கோல்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார். இப்போ யாராவது யூஸ் பண்ணுற ஜுவல்லாக இருந்தாலும் ஓகே, காயினாக இருந்தாலுமே வாங்குவீங்களா? நம்ம எது வந்தாலும் வாங்கிப்போம் சார். இப்போ நீங்கள் யூஸ் பண்ண ஜுவல்லாக இருந்தாலும் சரி, நீங்கள் காயினாக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் நம்ம வாங்கிப்போம் சார். ஓகே. இது எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் இதை? எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 19 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 19 வருஷம். ஓகே. பட் ஆனால் வந்துட்டு நம்ம பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது உங்களுக்கு? நம்மளுக்கு ஒரே பிரான்ச் மட்டும் தான் சார் இருக்குது. அரும்பாக்கத்தில் மட்டும் தான் இருக்குது. ஓகே. தாம்பரத்துலேயும் நம்மளுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. பட் ஆனால் ரெனிவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஓகே. இதோட ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லுங்கள் சார். இதில் ப்ராசஸ் சொல்கிறத விட நான் என்னோட கம்பெனியில் நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்துட்டு பழைய தங்கம் யூஸ் பண்ண கையில் வச்சுருந்தாங்க கூட நம்ம வாங்கிப்போம் சார். ஓகே. பேங்க்கில் ப்ளெச் பண்ணியிருந்தாலும் நம்ம போய் மீட்டு அதுக்கான காசை நம்ம கொடுப்போம். முழுக போகுதுன்றதுனால. ஆமாம், முழுக போகுதுன்றதுனால அது எக்ஸ்ட்ரா மணி இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு அதை நம்ம மீட்டு எடுத்துகிட்டு நம்ம விற்றா மட்டும் தான் அமௌண்ட் கிடைக்கும். கண்டிப்பாக. ஸோ அதை நம்ம போயிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம எடுத்துப்போம் சார். ஓகே. அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் பண்ணுறீங்களா? அதுக்கெலாம் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது சார். ஓகே. இங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்மளோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கம்பேரிட்டிவ்லி நம்ம ரொம்ப கம்மியாக மினிமலாக இருக்கும்னு சொல்கிறேன் நான். புரியுது. அதான் சொன்னேன் சார். இப்போ நம்ம பேங்க்கில் வந்துட்டு ப்ளெச் பண்ண கோல்டு எடுப்போம். சேம் டைம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ளெச் பண்ண கோல்டு வேற ஒரு பேங்க்கில் நீங்கள் மறுபடியும் ப்ளெச் பண்ணோம்னா நம்ம பண்ணிக்கலாம் சார். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க, வீடு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க, வாடகை வீட்டில் இருப்பாங்க. மோஸ்ட்லி சென்னை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக. திடீர்னு ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த பேங்க்கில் அந்த பேங்க் டெய்லி வந்துட்டு போக முடியாது, வட்டி கட்ட முடியாதுன்றதுனால வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பேங்க் பார்த்துருப்பாங்க. ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு நம்ம கமிஷன் பேசிஸில் மினிமலாக நம்ம வாங்கிப்போம். ஓகே. இதே அடகு கடையாக இருந்தாலுமே சேம் அதே. ஸ்டேட் கடையாக இருந்தாலும் அதே தான், பேங்காக இருந்தாலும் அதே தான் சார். ஓகே. நீங்கள் ஓல்டு நகையெல்லாம் வாங்கிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு வந்து இன்னைக்கு ரேட்டோட இன்னைக்கு அதான் சொல்லுங்கள் சார். எனக்கே வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா புது ரேட்டு பண்ணுறதுக்கு இங்கே யாருமே கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு டேரெக்டாக நம்ம ஷோரூம்லேயே போய் வாங்கிக்கலாம். நம்ம கொடுக்குறது பழைய ரேட்டு தான் கொடுப்போம். பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி மார்க்கெட்டில் இருக்க காம்படிட்டர்ஸை விட நம்மளது வந்து பெஸ்ட்டாக இருக்கும்ன்றேன். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ரேட்டு நான் சொல்லிட்டு உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் இல்லை சார் இதில் போச்சு சார் அதில் போச்சுன்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மழுப்பாமல் அதுக்கான பெஸ்ட்டான வேல்யூ நான் போட்டுக்கிட்டு புரியுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்குமா ப்ராசஸ்? சார் சில பேர் வந்து ட்ரஸ்ட் இஷ்யூனால ஆஃபீஸுக்கும் வருவாங்க. சில பேர் டோர் ஸ்டெப்பும் நம்ம போய் பண்ணிக்கலாம் சார். வீட்டுக்கும் வந்து வீட்டுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். வெயிட் மிஷின் எல்லாமே நம்ம கொண்டு வந்துடுவோம். ஓகே. கொண்டு வந்ததுக்கப்புறம் கஸ்டமர் முன்னாடியே உட்காந்துட்டு அது என்ன கணக்கோ அது மேலே என்ன சீல் போட்டிருக்கோ ஆர்டினரியா 906 எல்லாமே நம்ம பார்த்துட்டு கஸ்டமருக்கு என்ன ப்ரைஸிங்கோ கோட் பண்ணி கொடுப்போம். அவங்க டவுட்டாக இருந்துச்சுன்னா வெயிட் மிஷினில் டவுட்டாக இருக்குது, ட்ரஸ்ட் சந்தேகமாக இருக்குது, நீங்கள் எடுத்து அந்த மிஷின் நீங்கள் ஏதோ செட் பண்ணி வச்சிருக்கீங்க ஏமாத்துறீங்கன்னா அந்த மிஷின் நீங்கள் வெயிட் எடுத்து போயிட்டு பக்கத்தில் சேட்டுக்கல்லையோ இல்லை பெரிய ஷோரூமில் நீங்கள் எடை போட்டு அந்த வெயிட் எடுத்து என்கிட்ட சொன்னால் கூட அந்த வெயிட் நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் சார். ஓகே. அது நோ இஷ்யூஸ். சரி. இப்போ அவங்க சைடு ட்ரஸ்ட் இஷ்யூ முடிஞ்சிச்சு, நீங்கள் வீடு தேடி போகிறீங்க, அவங்க உங்களுக்கு வந்து ஏதாவது போலி நகை நீங்கள் அதை கண்டுபிடிப்பீங்க. நம்ம அதுக்கான நம்ம வந்து பழைய மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம் சார். இப்போ எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா மிஷினைஸ்டு டெக்னாலஜி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மிஷினில் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த மிஷினில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு
ஒரு பொருள் எடுத்துமே உள்ளே வச்சு அதில் மேலே இருக்க ஸ்கின் டச் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆமாம், ஸ்கின் டச் மட்டும் தான் உங்களால் எடுக்க முடியும். அதாவது ஸ்கின்ன்றது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது, மேலே என்ன முலாம் பூசியிருக்காங்களோ அதை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவங்க ரேட்டு வந்து சொல்ல முடியும். பட் நம்ம பண்ணுறது வந்து ஓல்டு டெக்னிக் மெத்தடு. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர்டினரி அந்த பழைய ஸ்டோன் மெத்தட் எடுத்துகிட்டு ஒராசி பார்க்குறது. கஸ்டமர் சொல்லலாம் ஒராசுறதுனால நீங்கள் தங்கத்தை எடுத்துடுறீங்கன்னு, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நார்மல் ஸ்கின் டச் பண்ணால் கூட தங்கத்தை எடுப்பாங்க. மாடர்னைஸ்டு டெக்னாலஜி போனால் கூட நீங்கள் தங்கத்தை ஒராசி மட்டும்தான் உங்களால் சொல்ல முடியும், தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம ஓல்டு மெத்தட் பண்ணுறதுனால என்னென்னா ஓல்டு இஸ் கோல்டு தான் சார். அந்த ஓல்டு மெத்தடில் என்னன்னா ஸ்டோனில் எடுத்து உங்கள் கோல்டு எடுத்து உராசிட்டு அது மேலே ஆசிட் வச்சு செக் பண்ணி ஓகே சார் உங்கள் தங்கம் நல்ல பியூரிட்டியாக இருக்குது, கம்மியாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் அப்பயே பண்ணிக்கலாம் சார். ஓகே, இதுக்கு எவ்வளோ நேரம் ப்ராசஸ் எடுத்துக்கும் நீங்கள் வீட்டுக்கு வந்து பண்ணுறது? மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை பொறுத்து தான் சார் அது. இப்போ நீங்கள் ஒரு 10 o'clock எனக்கு கூப்பிட்றீங்கன்னா வந்து உங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடுவோம். வந்ததுக்கப்புறம் சேடுகளில் சீட்டு இருந்தால் சீட்டு போய் மீட்டு, ஏன்னா சேடு வந்து ரெடியாக கையில் வச்சிருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க இடத்துல நம்மகிட்ட கொடுத்துட்டு நம்மகிட்ட வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஆல் ஓவர் ப்ராசஸ் 30 minutes அட்மோஸ்ட். ஓகே, எல்லாமே முடிச்சு கையில் கொடுத்துருவோம். ஓகே, ஆனால் அது நீங்கள் சொல்கிறத பொறுத்து லொக்கேஷனை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில சர்டைன் ப்ராசஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கு, அந்த ப்ராசஸ் கொஞ்சம் நம்மளுக்கு டிலே ஆகும். சேடு கடன்றது அவங்க பேங்க்கில் வச்சுருப்பாங்க, அது ஒரு சர்டைன் டிலே ஆகும். ஸோ அந்த டிலேக்கு டைம் போக நம்மக்கிட்ட நீங்கள் கோல்டு கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா அதுக்கும் நம்ம பண்ணுற ப்ராசஸ்க்கும் டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes முடிச்சிடலாம். கம்ப்ளீட் 30 minutes முடிச்சிடும். கேஷாகவும் கொடுத்துருங்க. கேஷாகவும் பண்ணிக்கலாம், ஆன்லைனாகவும் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பண்ணும்போது என்னென்னா ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம வந்து சேல் பண்ணாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு. ஆமாங்க சார். இப்போ நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஆமாம் சார். இப்போ வந்துட்டு அவங்க பொருள் மாற்றி பொருள் வாங்குறாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது பெட்ரு. ஏன்னா பொருள் மாற்றிட்டு பொருள் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூஸ் இருக்கும். நீங்கள் கேஷாக வாங்கும்போது எல்லா வெண்டாஸும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் வந்துட்டு கட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கார்பரேட் ஷோரூம்ஸே நீங்கள் போனால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் சொல்லி நீங்கள் கொடுத்தா கூட 2% கட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதர் தென் நீங்கள் அவங்ககிட்ட வாங்காமல் வேறு இடத்துல வாங்கின பொருள் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 4% வரைக்கும் பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க. அதே தான் நீங்கள் எந்த வெண்டாஸ் பண்ணாலும் இந்த பர்சன்டேஜ் தான் ஓடும். ஓகே, நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அன்றைக்கி ரேட்டுக்கு பெஸ்ட் ப்ரைஸிங் கூட அந்த ஷோரூம்லேயே எடுத்துப்பாங்க. ஆனால் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறத விட உங்ககிட்ட பண்ணி காசாக வாங்குறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, எக்ஸ்சேஞ்ச் பண்ண நீங்கள் கேஷாக வாங்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக தான் சார் வரும். நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கோல்டுன்றது வேறு, நீங்கள் கேஷாக வாங்குறது வேறு. புரியுது. இப்போ நம்ம எக்ஸ் கோல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு சேலும் பண்ணுறோம். கோல்டு சேலும் பண்ணுறோம். கஸ்டமர் ஏதாச்சும் ஆர்டர் பேசிஸில் சொன்னாங்கன்னா அவங்க என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் சொன்னாங்கன்னா நம்ம அந்த டிசைன்லாம் நம்ம பண்ணி கொடுக்கலாம். மினிமம் 4 grams நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அது எப்படி? அது வந்து கோல்டு புது கோல்டு வருமா பழைய கோல்டு? இல்லை, புது கோல்டு தான். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு கோல்டு நீங்கள் உருக்கிட்டு நீங்கள் புதுசாக பண்ணிட்டாலே அது புது கோல்டு தான். அதனால நம்ம பழைய கோல்டு வாங்குறோம் அதை அப்படியே மெரு போட்டு கொடுத்துருவோம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த டிசைன் கேட்கணும் அந்த டிசைன் நான் பண்ணித்தரேன், எந்த கிராமில் கேட்கணும் அந்த கிராம் நான் பண்ணித்தரேன். உங்களுக்கு அப்படி ட்ரஸ்ட் இஷ்யூ இல்லை, நீங்கள் இல்லை யாரோ யூஸ் பண்ணதே உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்பிளே சாம்பிள் பீஸ் நான் ஒரு 5-6 பீஸ் கொண்டு வரேன். சூப்பர். நீங்கள் அதில் பார்த்துட்டு ஒன்று பிக் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துருவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேருக்கு இது புரிதல் இருக்காது. என்னென்னா 916 நகை தான் வந்து பெட்டர்னு நினைப்பாங்க. அதில் வந்து செய்கூலி சேதாரம் எல்லாமே அடி வாங்கும். இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது? புதுசு என்கிட்ட வாங்குறதுக்கும் நீங்கள் மற்ற ஷோரூம்ஸில் வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இப்போ 916னா 100%ல நீங்கள் பார்த்தீங்கன்னா 91.6% தான் கோல்டு. ஓகே, சரிங்களா? ரிமைனிங் 8.4% வந்துட்டு மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கும். ஓகே, காப்பரு, சில்வரு, ஜிங்க்கு, கேட்மியம் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். அதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு ஃபைனான கோல்டாக பண்ணி 916 கொண்டு வருவாங்க, ஸ்டாண்டர்டாக கொண்டு வருவாங்க. இதில் நம்மளுக்கு என்னென்னா அந்த நீங்கள் கொடுக்குற கோல்டுக்கு 916 மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். தங்கம் மட்டும் தான் எடுக்க முடியும். காப்பர், சில்வர் எல்லாத்தையுமே நான் கோல்டு ரேட்டுக்கு எடுக்க முடியாது. ஸோ அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். அதுக்காக தான் நீங்கள் ஒரு பழைய நகை கொடுக்குறீங்கன்னா ஒரு 30% ரெடியூஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரட்டும் எடுப்பீங்க, 22 கேரட்டும் எடுப்பீங்க இல்லையா? கோல்டுன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பியூரிட்டிஸ் இருக்குது. கஸ்டமர் கேட்கலாம், சார் நான் வச்சிருக்கேன் என்ன பியூரிட்டின்னு சொல்லிட்டு. இதை பியூரிட்டி பார்த்தீங்கன்னா 18 கேரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். ஓகே, 18 கேரட் இருக்குது, 19 இருக்குது, 20 இருக்குது, 21 இருக்குது, 22 இருக்குது, 24 பிஸ்கெட் இருக்குது. ஓகே, சரிங்களா? 24ன்றது வந்து உங்களுக்கு வந்துட்டு பிஸ்கெட்டு, சரிங்களா? 22ன்றது 916. அதுக்கப்புறம் 18 கேரட் வந்து 75% ஆஃப் கோல்டு மட்டும் தான் இருக்கும். அவுட் ஆஃப் 100ல் 75% மட்டும் தான் கோல்டாக இருக்கும். ரிமைனிங் 25% வந்து மிக்சர் ஆஃப் அலாயாக இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா சாதா தங்கம்னு சொல்லுவாங்க, ஆர்டினரி கோல்டுன்னு சொல்லுவாங்க. 916க்கும் இதுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கு ரேட் வந்துட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும். பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு டிஃபர் ஆகுதுனால ரேட்டும் உங்களுக்கு டிஃபர் ஆகும். உங்கள்கிட்ட ஒரு தடவை நகையை விற்றுட்டோம், விற்ற பிறகு மறுபடியும் வாங்க முடியாதா சார்? அதாவது நீங்கள் வந்துட்டு விற்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமே நாங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் கொடுத்த பொருளை வந்துட்டு நாங்கள் பிஸ்கெட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ பிஸ்கெட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டில் மட்டும் ரீசேல் பண்ணிடுவோம். நம்ம வந்துட்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை. இல்லை, இப்போ சில கஸ்டமர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் என்னோட பழைய தங்கத்தை கொடுக்குறேன், மறுபடியும் வந்து வாங்கிக்கலாமான்னு கேட்பாங்க. ஸோ அப்படி நம்ம பண்ண முடியாது. சில பேர் அப்படி பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் விற்றுடுவாங்க,
ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஒய்ஃப் வித்துருவாங்க ஹஸ்பண்ட் தெரியாமல் அப்புறம் பிரச்சனை வரும். நம்ம என்னன்னா அதுக்காக தான் சார் ஒன்றுக்கு பட் வாட்டி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்குவோம். ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு வாங்குவோம். ஓகே. பேன் கார்டு வாங்குவோம். நெக்ஸ்ட்டு கேஸ் பில், லோக்கல் ப்ரூஃப்க்கு கேஸ் பில் வாங்குவோம். ரேஷன் கார்டு ப்ரூஃப் வாங்குவோம். ஜெராக்ஸ் வாங்குவோம். இதெல்லாம் எதுக்குன்னா கஸ்டமர் வந்துட்டு அவங்க விருப்பப்பட்டு தான் கொடுத்தாங்கன்றது. ஏன்னா ஒருத்தவங்க விருப்பப்பட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஏன்னா இதில் ஸ்கேமும் நடக்க சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கொடுத்துட்டு பின்னாடி இல்லை நாங்கள் வந்துட்டு தெரியாமல் கொடுத்துட்டாங்க அவர் குடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்கனால குடிச்சு தான் வாங்க மாட்டோம். ஓகே. ஸோ அதுக்காக என்னன்னா இந்த ப்ரூஃப் எல்லாமே கொடுக்கும்போது அவங்க மூலியமாக கொடுக்கறதுனால நம்ம டிக்ளரேஷன் ஃபார்ம் நம்ம சைன் வாங்குவோம். சைன் வாங்குவீங்க? ஆமாம், கண்டிப்பாக சைன் வாங்குவோம். எதுக்குன்னா இப்போ அவங்க கொடுத்தாங்க அவங்களோட இதுபடி தான் கொடுத்தாங்க. அவங்க கையாலேயே அவங்களோட அட்ரஸ், அவங்க ஃபோன் நம்பரு எல்லாமே அவங்க கொடுத்துட்டு கீழே அவங்க சைனும் போட்டுருவாங்க. ஸோ அவங்க மனப்பூர்வமாக தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் வித்தின் 1 hour நம்ம கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஆர்னமெண்ட்டாக இருக்க கோல்டு வந்துட்டு பிஸ்கெட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிட்டு நம்மளும் மார்க்கெட்டில் நம்மளுக்கும் செல்லர்ஸ் இருக்காங்க, பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் அவங்ககிட்ட நம்ம கொடுத்துட்டு கேஷாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஓகே. இப்போது எனக்கு எல்லாருக்குமே மக்களுக்கு இந்த பார்க்கும்போது என்ன தோணுன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு நகை இருக்குது, அதை வந்து அடகு கடை வைக்கிறதுல விற்றுலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படின்னு சொல்லுவீங்க? ஆமாம் சார். இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க அடகுகள் இருக்குது, ரொம்ப நாளாக வட்டி கட்டிகிட்டே இருக்காங்க. பட் ஆனால் வட்டி கட்டிட்டு இப்போ அதை விற்கிறதுக்கு பார்த்தாங்கன்னா அந்த கடையில் வாங்க மாட்டாங்க, அடக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஸோ நம்மகிட்ட வந்து நீங்கள் உங்களை ஸ்லிப் நீங்கள் அமுச்சு விட்டிங்கன்னா ஆதார் கார்டு ப்ரூஃபும் நம்ம வாட்ஸ்அப்பில் உங்களை ஸ்லிப்பை நீங்கள் அமுச்சு விட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கான அமௌண்ட் எடுத்துக்கிட்டு உங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடுவோம். ஓகே. ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேட்டுக்கடையிலையோ இல்லை பேங்க்லேயோ எங்கேயோ நீங்கள் சொல்கிறீங்களோ அங்கே பே பண்ணிவிட்டு ஜுவல்லை அங்கேயே வாங்கிட்டு உங்கள் முன்னாடியே எல்லாம் ப்ராசஸும் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேஷ் நாங்கள் கையில் கொடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு சேலும் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா, எப்படி சேல் பண்ணுவீங்க? சார் கஸ்டமர் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ஆர்டர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். சரி இப்போ கஸ்டமருக்கு வந்துட்டு ஓகே எனக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டிசைன்ஸில் வேணும், எனக்கு தாலி செயின் வேணும். இப்போ லேடிஸ் பார்த்தீங்கன்னா தாலி செயின் வேணும்னு சொல்லுவாங்க, ஒரு சர்டன் டிசைன் கேட்பாங்க. ஸோ அந்த டிசைன் நம்மளுக்கு அவங்க வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? சப்போஸ் ஓகே என்கிட்ட கோல்டு கையில் வச்சுருக்கேன், இதை மாற்றிட்டு தான் உங்ககிட்ட நான் வாங்கணும் அப்படின்னா கூட ஓகே, ஒன்றுமே இல்லை. வந்துட்டு நீங்கள் வச்சுருக்க தங்கத்துக்கு நாங்கள் ஓல்டு கேஷ் ரேட் போடாமல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் நம்ம எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு புது பவுன் வந்து நான் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் கேட்கலாம், என்ன சார் நீங்கள் கையில் பொருளை வாங்கிட்டு போயிடுறீங்க, உங்களுக்கு எப்படி நம்புறது, கடையாக இருந்தால் அங்கேயே ப்ராசஸ் ஆகும், நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு மணி எப்படி கொடுப்பீங்க? அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் கோல்டு உங்ககிட்டயே இருக்கட்டும். ஓகே. நான் உங்ககிட்ட வாங்கிட்டு போக மாட்டேன். எனக்கு ஜஸ்ட் ஒன்று நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, ஆர்டர் கொடுத்துருக்கேன்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கோல்டு உங்ககிட்ட தான் இருக்கும். நீங்கள் சொன்ன டிசைனை நான் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு உங்கள் கோல்டு நான் வாங்கிட்டு போயிடுறேன். ஓகே. இது நல்ல ஐடியாவாக இருக்குது இல்லையா? எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ட்ரஸ்ட் இஷ்யூவும் இதில் இருக்காது இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்காக யாராவது பல்காக நகை வாங்குவாங்க, அந்த மாதிரி வாங்க முடியுமா உங்ககிட்ட? ஆமாங்க சார், வாங்கலாம் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா தோடு, வளையல், செயின், தாலி செயின், அதுக்கப்புறம் மோதிரம் அப்படிலாம் வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் நம்மகிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா வெளியில் வாங்குறதுக்கும் நம்மகிட்ட வாங்குறதுக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ₹1,00,000 ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா ₹1,00,000 உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் குவாலிட்டி நீங்கள் கேட்கலாம், ₹1,00,000 நீங்கள் கம்மி பண்ணதுனால குவாலிட்டியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு குவாலிட்டியில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது சார். அப்படி உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட்டோட கொடுத்துருவேன். ஓகே. எல்லாம் ஏன்னா 1 lakh கம்மியாக தரீங்கன்னா எப்படி உங்களால் கொடுக்க முடியும்? இல்லை 1 lakh என்னன்னா இந்த வேஸ்டேஜ் எல்லாமே உங்களுக்கு கட்டாயிரும். ஓகே. வேஸ்டேஜ் கட்டாயிரும் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை உங்களுக்கு டிஸ்பிளேல போட்டு உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. அவங்க அந்த கடையோட பில் எல்லாமே அதில் ஆட் பண்ணுவாங்க. நார்மலாக அதுதான் கணக்கு, வேலை செய்கிறவங்க எல்லாமே. இப்போ நம்ம டேரெக்டாக கொடுக்குற மேனுஃபேக்சரிங் நம்ம கொடுக்குறதுனால உங்களுக்கு சப்ளைஸ் கட்டாயிரும். ஸோ டேரெக்டாக நம்ம கொடுக்குறதுனால உங்களுக்கு டேரெக்டாக பெனிஃபிஷியரியாக இருக்கும். ஓகே. இது எல்லாமே கேட்டாலுமே சில பேருக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கும். கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்குற வந்து கேள்வி ஒரு ஃபோனில் பேசினாலுமே ஒரு 4-5 தடவை கேள்வி கேட்பாங்க. அதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? ஆமாம் சார், ட்ரஸ்ட் இஷ்யூன்றது கண்டிப்பாக வரும் சார், யாராக இருந்தாலும் வரும். ஏன்னா பொருள், தங்கம், காசு எங்கே இருந்தாலும் டவுட் யாருக்காக இருந்தாலும் வரும். கண்டிப்பாக. ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 19 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். இந்த ஃபீல்டில் இருக்கேன். சேம் டைம் வந்துட்டு ஒரு 6 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ 1 year நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட கம்பெனியை. ஓகேங்களா? எனக்கு ரிப்பீட்டட் கஸ்டமரும் அதிகம். ஓகே. ஸோ கஸ்டமர்ஸ் என்கிட்ட வந்துட்டு ஒன்ஸ் சேல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் மறுபடியும் எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க, சார் நான் ஒரு பொருள் ஒன்று வாங்கணும், ஏன்னா டவுட் கேட்பாங்க. இன்னார் கடைக்கு வந்திருக்கேன், இவ்வளோ சொல்கிறாங்க, எவ்வளோ சார் வாங்கலாம், கொட்டேஷனும் கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்கனால எல்லாமே கேட்குறாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்க முடியுது. ஆமாங்க சார், கண்டிப்பாக சார். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நகையை வந்து சேல் பண்ணணும், இல்லாட்டி பேங்க்கில் வந்து ரொம்ப நாளாக மாட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னா என்னென்ன ப்ராசஸ் ஆகும் சார்? சார் ஒன்றும் இல்லை சார். இப்போ நம்ம வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு கஸ்டமர் யாராச்சும் நம்மளை அப்ரோச் பண்ணோம்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகே. டேரெக்டாக கால் பண்ணலாம். வாட்ஸ்அப் இல்லாதவங்க, வாட்ஸ்அப் இருக்கிறவங்க அந்த வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு பில்லு, இப்போ சேட்டு கலெக்ஷன் சேட்டுக்கிற பில்லு, இல்லை வேறு ஏதாச்சும் ப்ரைவேட் பேங்க்ஸ் வச்சுன்னா பில்லு அனுப்பிச்சி விட்டாங்கன்னா அந்த பில் அனுப்பிச்சிட்டு எவ்வளோ கேஷு என்ன சொல்லிட்டாங்கன்னா அது ஆன்லைன் ப்ராசஸ் என்னவோ நம்ம பண்ணிக்கிட்டு நம்ம டேரெக்டாக பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணமோ சென்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக அவங்க கோல்டு நம்ம மீட் எடுத்துகிட்டு நம்ம பண்ணிக்கலாம் சார், ப்ராசஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. அதுக்கு அவங்க சென்ட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும் சார். ஓகே. ஏன்னா அவங்க கோல்டு சேல் பண்ணுறதுனால பில் இருந்தால் வெல் அண்ட் குட் ஃபைன். பில் இல்லை அப்படின்னா இல்லை பழைய தங்கம், ஏன்னா அம்மா போட்டிருப்பாங்க, இல்லை அப்பாவோட பொருளாக இருக்கும்,
அப்பாவோட தாத்தா யாராச்சும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பொருளாக இருக்கிறது என்னென்னா அவங்ககிட்ட பில் இருக்காது பழைய பொருளுக்கு. ஸோ அவங்களோட ஆதார் ஐடி ஒன்று, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட லோக்கல் ப்ரூஃப்காக ஒரு கேஸ் பில்லு, அது மட்டும் எனக்கு சென்ட் பண்ணி. கேஸ் பில், எலக்ட்ரிக்கல் பில். நம்ம எலக்ட்ரிக்கல் பில்லு, கேஸ் பில், ஏதாவது லோக்கல் ப்ரூஃப் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா அது இல்லாமல் பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஸோ அதை பண்ணிவிட்டு அவங்க எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்கன்னா டேரெக்டாக கஸ்டமரோட ஸ்பாட்டுக்கு நம்ம போயிடுவோம். போயிட்டதுக்கப்புறம் இப்போ நான் ஆர்பிஐ கைடன்ஸ் படி பார்த்தீங்கன்னா 2 lakhs அப்போ வந்து எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ கஸ்டமர் என்ன அக்கௌண்ட் சொல்லுவாங்க அந்த அக்கௌண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே பிரதர், இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய நகைகள் விற்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ரொம்பவே மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619.